ஹாய், எங்க பார்த்தாலும் கூலி படத்தை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அவ்வளோ மோசமாலாம் இல்லைங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு எப்படிங்க வைக்காம இருக்க முடியும்? 2 வருஷமா ஒரு படம் வந்து ரெடி ஆகுதுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். இப்போ லியோ மாதிரியான ஒரு படத்தை குத்துட்டு ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் எல்லாமே. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் சரியாகல. சரி, இப்போ பாரு என் தலைவன் எப்படி எடுத்துன்னு வர போறான் அப்படின்றப்போ அதுல கேட்ட ஒண்ணுமே இல்லை. ஹை மொமெண்ட் இருந்தாலுமே அதை வந்து அதை கரெக்டா எடுத்துட்டு போல. கதையில வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ஒரு இடத்துல செட் ஆகிறோம்னு வைங்களேன், அது சீக்கிரமா பிரேக் ஆயிடுது. இது எதுக்கு வந்துச்சு, இது எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ புஷ்பா 2 எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதுல லாஜிக் எதுவுமே இருக்காது. பட் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட நல்ல எங்கேஜிங்கா போகும். ஸோ அந்த சைட்ல நடக்கிற விஷயத்தால அந்த லாஜிக் எல்லாம் நம்ம மறந்துட்டு அந்த கதைக்குள்ள போயிடும். ஸோ ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லாஜிக் வந்து முன்னாடி வருது. ஏன்னா அது வந்து கதையோட கனெக்ட் ஆகல. ஸோ அதுதான் மெயின் பிரச்சனையே. பட் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கு. இப்போ எப்படி எனக்கு லியோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூலி. ஏன்னா அந்த மாதிரி ஜானர்ல வந்து அவர் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் த ஃபிலிமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போன விதம் சரியில்லை. ஒரு பேசிக்கான ஐடியா கூட இல்லாத அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. சௌபின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி செத்து வர அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதால தான் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதுமே கூட. பட் ஆனால் அவங்க சொல்ற அளவுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் தரமா செஞ்சிருந்தாங்க. ஐ மீன் நல்லா நடா இது படம் இப்படி மொக்கையா போச்சுன்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு அமீர் கான் என்ட்ரி எதுக்குன்னு நம்ம யோசிக்கிற சமயத்துல அப்படி வந்துச்சு பாருங்க ஒரு ஃபிளாஷ்பேக். அது வந்து தரமா இருந்துச்சு. ஸோ படத்துடைய டாப் நாச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் தான். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. சைமன்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். ஆனால் அவரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில அது ஒரு மாதிரி சிங்க் ஆகல. என்னடா இது இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க இதை கூடவா கண்டுபிடிக்க முடியல. அமீர் கான் தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பிளாஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் படம் நல்லா தாங்க இருக்கு. இது பாருங்க நானே மாத்தி சொல்றேன்ல. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டா இருக்கு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு விஷுவலாகவும் சரி அந்த எடுத்த விதமும் சரி அது நல்லா இருக்கு. பட் ஆனா அந்த கதையை வந்து அவங்க ஒழுங்கா கொண்டு போல. ஸோ அதுதான் படத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை. நிறைய பேர் லோகேனாவெல்லாம் வந்துட்டு நீ போய் பேங்க்ல வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஸ்கிரீன் பிளேல மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 வருஷமா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் படம் கொடுத்தா யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதால தான் ஹேட்டட் வருது. பட் ஆனா அதுக்குன்னு அவரை போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஸோ அதுதான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். தலைவர் சொல்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் போனாலும் போகுமே தவிர ஒரு டைரக்டர் ஃபெயில் ஆக மாட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அந்த ஃபிளாஸ் எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் நெக்ஸ்ட் 10ல் அது சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சான வீடியோ ஓட்டாட நானே பேசாம ரிவ்யூ ஆயிடலாம் பொழுது. ஆனால் யாருக்கு எப்படியும் அங்கே லியோ படத்தெல்லாம் நல்ல படம்னு ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்.